வெல்கம் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான தேர்டு லெசனோட 2 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து புக் பேக் கொஷினும் இருக்குது, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸஸ் கொஷின்ஸ் கேட்குறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நுண்செயலி என்றால் என்ன அப்படின்றதான் கொஷின். ஸோ நுண்செயலி அப்படின்றத மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர்ன்றத ஒரு மெமரி கார்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக அது என்ன அப்படின்னா, இது ஒரு சிலிக்கான் சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நுண்செயலி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலிக்கான் சிப்பு, ஸோ ஒரு மெமரி கார்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிலிக்கான் சிப்பு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பற்பல உபயோகத்திற்கானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மல்டி பர்பஸ்க்கானது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு செயல்பாடுகளை செய்கிறதுக்காக தான் அந்த நுண்செயலி பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நிரலாக்கம் செய்யக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிரலாக்கம் செய்யக்கூடியது மீன்ஸ் ப்ரோக்ராமபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதில் ப்ரோக்ராம் எழுதி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். நம்மளோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த நுண்செயலியில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நுண்செயலி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதுக்கான உள்ளீடுகளை இரும எண்களை எடுத்துக்குது. ஸோ இரும எண்ணுன்றது 0s and 1s காம்பினேஷன். ஸோ அந்த இரும எண்களை வந்து உள்ளீடாக எடுத்துக்கிட்டு இன்புட்டாக வாங்கிக்கிட்டு, ஸோ அதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய கமாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கப்பட்ட அந்த உள்ளீடுகள் எல்லாத்தையும் செயலாக்கம் செஞ்சுட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. இதுதான் வந்து இந்த நுண்செயலியோட ஒர்க்கு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இரும எண்ணா உள்ளீடாக வாங்கிக்குது, இது வெளியீடுகளை வந்து நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்குது, கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி செயலாக்கம் செய்யும். ஸோ இதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த வேர்டு எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நுண்செயலின்றது ஒரு நிரலாக்கம் செய்யக்கூடியது. செகண்ட் ஒன் இது பற்பல உபயோகத்திற்கானது. தேர்ட் பாயிண்ட் இது ஒரு சிலிக்கான் சிப் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு உள்ளீடுக்காக அந்த நுண்செயலி இதுக்கான இன்புட்டாக இரும எண்களை எடுத்துக்கிறது. ஸோ இந்த இரும எண்களை வச்சுட்டு உள்ளீடு வாங்குறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த உள்ளீடுகளை வாங்கிட்டு அதில் கொடுத்துருக்க அந்த நுண்செயலியில் கொடுத்துருக்கிற கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி, அதில் கொடுத்துருக்க கமாண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செயலாக்கம் வந்து செய்யுது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா. ரோல் நம்பர் எழுதணுமா, எழுத வேண்டாமா, எங்கே ரோல் நம்பர் எழுதணும், எங்கே நேம் எழுதணும், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த நுண்செயலுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும், எப்படி கட்டளைகளை செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கின உள்ளீடுகள் எல்லாத்தையும் செயல்படுத்தி அந்த செயலாக்கத்தில் கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுதான் வந்து நுண்செயலியோட ஒர்க்கு. அண்ட் நுண்செயலினா என்ன அப்படின்றதுக்கான எக்ஸ்பான்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஒரு நுண்செயலியின் பண்புக்கூறுகளை குறிக்கும் காரணிகள் யாவை அப்படின்றது. ஸோ ஒரு நுண்செயலியோட பண்பை எந்தெந்த காரணிகள்லாம் வந்து குறிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 காரணிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கடிகார வேகம் அப்படின்றது. ஸோ செகண்ட் ஒன் கட்டளை தொகுப்பு, தேர்ட் ஒன் வேர்டு அளவு. ஸோ இந்த 3 காரணிகள் தான் வந்து ஒரு நுண்செயலியோட பண்புகளை வந்து குறிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 காரணிகளையும் இன்டெப்த்தாக 5 மார்க்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். நம்ம ஸோ ஷார்ட்டாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன காரணிகள் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். ஸோ பேசிக் அந்த கடிகாரம் வேகம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு நுண்செயலிலையும் ஒரு கடிகாரம் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு வாட்ச் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிளாக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நுண்செயலி வந்து அந்த என்ன ஸ்பீடில் அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும், அதுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து இந்த கடிகாரத்தோட ஒர்க்கு. ஸோ அந்த என்ன ஸ்பீடில் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றத மேனேஜ் பண்ணுறதா வந்து கடிகார வேகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கட்டளை தொகுப்பு அப்படின்றது. ஸோ என்ன மாதிரியான கட்டளைகள் என்ன ரேஞ்சில் என்ன மாதிரியான முறையில் கட்டளை தொகுப்பு வந்து நுண்செயலிக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்தும் நுண்செயலியோட பண்புகள் வந்து மாறும். அடுத்து வேர்டு அளவுன்றது ஒரு கட்டளையை செயல்படுத்துகிறப்போ என்ன சைஸ் பிட்டில் நம்ம அந்த கட்டளையை வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து பண்புகளை வந்து குறிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 3 காரணிகளை வந்து நுண்செயலியின் பண்புகளை குறிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். அடுத்து தேர்டு கொஸ்டின் வந்து கட்டளை தொகுதி என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கட்டளை தொகுப்புன்னு ஒன்று பார்த்துருக்கோம். இந்த இதில் வந்து கட்டளை தொகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொகுதி அப்படின்னா ஒரு குரூப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இது வந்து கட்டளை தொகுதி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு நுண்செயலியை நிர்வகிக்க வடிவமைக்கப்பட்ட இயந்திர மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நுண்செயலியை நிர்வகிக்கிறதுக்காக தான் இந்த கட்டளை தொகுதி வந்து பயன்படுது. ஸோ அப்படி நிர்வகிக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு இயந்திர மொழி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இயந்திர மொழின்றது டைரெக்டாக இயந்திர மொழி கிடையாது,
கிடையாது. அந்த இயந்திர மொழியில் இயந்திர மொழிக்கான வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு அடிப்படை தொகுதி வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த தொகுதியை தான் வந்து கட்டளை தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு என்ன அப்படின்னா இயந்திர மொழி என்றது மெஷின் லாங்குவேஜ்ன்றது. ஸோ மெஷின் லாங்குவேஜ் மீன்ஸ் 0s and 1s மட்டும்தான் மெஷின் லாங்குவேஜில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை மட்டுமே வச்சுக்கிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு அடிப்படை தொகுதி இருக்கிற ஒரு குரூப்பை தான் வந்து நம்ம அந்த நுண்செயலியை நிர்வகிக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தொகுதிக்கு பேர் தான் வந்து கட்டளை தொகுதி அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்டு அளவு என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்டு அளவுன்றது ஒரு டைமில் ஒரு சிங்கிள் டைமில் ஒரு தடவை செயலி செயல்படுத்தும் பிட்டுகளின் அளவு. அப்போ அந்த கட்டளையில் எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து இருக்குது, ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்பையும் அந்த பிட்டுகளோட அளவு என்ன இருக்குது. பிட்டுன்றது நம்ம டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம சிஸ்டமில் ஒரு நம்பரை ரெஃபர் பண்ணுறப்ப பிட்டுன்னு ரெஃபர் பண்ணும். ஸோ அந்த பிட்டுகள் எத்தனை பிட்டுகள் எத்தனை பிட்டு இருக்கிற வேர்டு வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு கட்டளை செயல்படுது அப்படின்றத பொறுத்து நுண்செயலியோட பண்புக்கூறுகள் வந்து மாறும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வேர்டு அளவுன்றது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் டைமில் நுண்செயலி செயல்படுத்தக்கூடிய பிட்டுகளோட எண்ணிக்கையை தான் வந்து வேர்டு அளவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 5th கொஸ்டின், அறிவுறுத்தல் என்றால் என்ன அல்லது கட்டளை தொகுப்பு என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவுறுத்தல் கட்டளை தொகுப்பு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது என்ன அப்படின்னா கணிப்பொறியின் தரவை செயல்படுத்த கொடுக்கும் கட்டளைகளை கட்டளை தொகுப்பு என்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்குற எல்லா தரவுகளையும் செயல்படுத்துறதுக்காக எந்த தரவு எங்கேருந்து வரணும், வாங்கின தரவை எப்படி ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ணி வர்ற ஆன்சரை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ணி அதாவது ப்ராசஸ் பண்ணி வந்த ரிசல்ட்டை வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ஸோ எந்த டைம் வந்து அவுட்புட் கேட்குறாங்களோ அப்போ எங்கேருந்து எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்காக கொடுக்கக்கூடிய கட்டளைகளை தான் வந்து நம்ம கட்டளை தொகுப்பு அல்லது அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. கணிப்பொறியின் தரவை அதாவது உள்ளீடுகளை செயல்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய கட்டளைகள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இதை போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட்டு சொல்கிறோம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை தான் வந்து கட்டளை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிரல் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த நிரல் கவுண்டர்ன்றது ஒரு ரெஜிஸ்டர் பதிவேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நிரல் கவுண்டர்னா என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிரல் கவுண்டருக்கு ஷார்ட்டாக அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பேர். அப்போ அட்ரஸ்னால் முகவரி, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அடுத்த கட்டளையோட முகவரியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த நிரல் கவுண்டர்ன்ற பதிவேடு ரெஜிஸ்டர் பயன்படுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து யார் இந்த நிரல் கவுண்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா சிபியூவில் இருக்கிற ஏஎல்யூ. ஸோ மைய செயலகத்தில் இருக்கிற ஏஎல்யூ, தட் இஸ் கணித ஏரண செயலகம் அப்படின்ற ஒரு பகுதி தான் வந்து இந்த நிரல் கவுண்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. எதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதாவது அடுத்து செயல்படுத்தக்கூடிய கட்டளையோட முகவரியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ஏஎல்யூ பயன்படுத்துது. ஸோ இதில் பாருங்கள் நிரலின் அடுத்து செயல்படுத்த வேண்டிய, ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன அப்படின்னா அடுத்து செயல்படுத்த வேண்டிய, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து செயல்படுத்த வேண்டிய கட்டளையின் முகவரி, அந்த 2 வேர்டையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செயல்படுத்த வேண்டிய கட்டளையோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த நிரல் கவுண்டர் யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து யார் ஸ்டோர் பண்ணி வைக்கிறா அப்படின்னா மைய செயலகத்தில் உள்ள கணித ஏரண செயலகம், அதாவது ஏஎல்யூ, அரித்தமெட்டிக் லாஜிக் யூனிட்ன்றது. ஸோ இந்த ஏஎல்யூ நினைவக முகவரியை சிறப்பு பதிவேடான நிரல் பதிவேட்டில் சேமித்து வைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிரல் கவுண்டர் என்ற பதிவேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது வந்து ஒரு சிறப்பு பதிவேடு, ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நிரல் கவுண்டர்ன்றது. அடுத்த கொஷின், உயர் வரையறை பல்லூடக இடைமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு HDMI போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிபியூக்கு பேக் சைடில் வந்து நிறைய வயர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு போர்ட் HDMI போர்ட்டு. ஸோ இந்த போர்ட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ப்ரொஜெக்டர் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஸ்கூல்லேயே வந்து ஏதாவது மூவிஸ்லாம் போட்டு காட்டுறாங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு மூவி வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த HDMI வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் டெக்னிக்கலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சுருக்கப்படாத ஒளி மற்றும் ஒளி தரவுகளை கணிப்பொறி திரையகத்திற்கும் LCD ப்ரொஜெக்டர் டிஜிட்டல் தொலைக்காட்சிக்கு கொடுக்க HDMI பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த HDMI அப்படின்றது ஒரு இடைமுகம். இந்த இடைமுகம் வழியாக சுருக்கப்படாத, அதாவது எந்த இழப்பீடும் இல்லாத ஒளி ஆடியோ அண்ட் வீடியோ, இந்த ஆடியோ வீடியோ தரவுகளை கம்ப்யூட்டரோட திரையகத்திற்கும்
எல்சிடி ப்ரொஜெக்டருக்கும் டிஜிட்டல் தொலைக்காட்சிகளுக்கும் கொடுக்கறதுக்காக இந்த HDMI அப்படின்ற போர்ட் வந்து பயன்படுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து இபி ரோமில் உள்ள தரவை எவ்வாறு அளிப்பாய் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இபி ரோம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரேம் ரோம் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் லெசன்லாம் கேட்டிருப்போம். ரெண்டுமே வந்து ஒரு நினைவக வகைகள். ஸோ அதில் இந்த ரோமில் வந்து ரேமுக்குன்னு ஒரு சில வகைகள் இருக்குது, ரோமுக்கும் ஒரு சில வகைகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி டைப் தான் இந்த இபி ரோம் அப்படின்றது. ஸோ இந்த இபி ரோமுக்கான எக்ஸ்பான்ஷன் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்றது. ஸோ இதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னா அழிக்கக்கூடிய மற்றும் நிரலாக்கம் செய்யக்கூடிய படிக்க மட்டும் நினைவகம். ரீட் ஒன்லி மெமரினா படிக்க மட்டும் நினைவகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்லி அதில் எழுத மட்டும் முடியும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி சேர்ந்து பாருங்கள் ப்ரோக்ராமபிள் பிரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ரீட் ஒன்லி மெமரினா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி வாங்குகிறோமோ அதில் ஃபஸ்ட்டு உருவாக்குறப்பயே வந்து அதில் தகவலோட தான் உருவாக்குவாங்க. அதனால் அது ஜஸ்ட் நம்ம அதில் இருக்க கண்டென்ட் மட்டும் ரீட் பண்ணிக்கலாம். அந்த பிரோம் அப்படின்றது ஒன்லி ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ப்ரோக்ராமபிள் அப்படின்றதுனால பிக்கான மீனிங் வந்து ப்ரோக்ராமபிள். ஸோ அதனால் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஒன்ஸ் எழுதிட்டோம்னா அதில் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து எக்ஸ்ட்ரா இன்னொரு வேர்டு சேர்த்து பாருங்கள். இது இன்னொரு வகை இபி ரோம் அப்படின்றது. இது வந்து எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ முன்னாடி பார்த்த வகைகள்லாம் வந்து அதில் இருக்க தகவல்களை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. இந்த இபி ரோமில் வந்து தகவல் வந்து அழிக்க முடியும். அதை அழிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வந்து இருக்குது. ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்றதான் வந்து கொஷின். ஸோ இதில் பாருங்கள் புற ஊதா ஒளியை செயல்படுத்தி இபி ரோமில் தரவை அழிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ் வச்சு அந்த இபி ரோமில் இருக்கிற தரவுகளை வந்து ஈஸியாக அழிக்க முடியும், அழித்து மறுபடியும் எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கொஷின். அடுத்து அட் லாஸ்ட் 2 மார்க் வந்து பாட்டை என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டை அப்படின்றது பஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டைன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம கணிப்பொறியோட பாகங்கள் எல்லாத்தையும் இணைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேபிள்ஸ் இருக்குது இல்லையா, அந்த வயர்ஸை தான் வந்து பாட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் டெக்னிக்கல் டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கணினியின் கூறுகளுக்கு இடையே தொடர்பு கொள்ள பயன்படும் கம்பிகளின் தொகுப்பு பாட்டை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பி அப்படின்றது வயர் அப்படின்றது. ஸோ அந்த வயர்ஸோட தொகுப்பு தான் வந்து பாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வயர்ஸ் வந்து பேசிக்காக எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கம்ப்யூட்டரில் எல்லா பார்ட்ஸையும், கூறுகள் அப்படின்றது பார்ட் அப்படின்றது எல்லா பார்ட்ஸையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த வயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வயர்ஸோட கலெக்ஷன் அந்த வயர்ஸோட குரூப்புக்கு பேர் தான் வந்து பாட்டை பஸ் அப்படின்னு பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் இருக்கிற 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் 3 மார்க்ஸ் ஃபுல்லும் பார்க்கலாம். இந்த 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.